வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக், அதாவது மென்டல் ஜெயிலை பற்றி பேச போகிறோம். அதுதாங்க கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஏன் ஒரு ஏழைகளாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஏன் அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணம் ஏன் வந்துட்டு சம்பாரித்து டக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா நம்ம எல்லோரும் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளால் மேலே போக முடியல. ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நம்ம எவல்யூஷன் படி எடுத்துக்கோங்க. மின் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லை வரைக்கும் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தெரியாத எல்லைக்குள்ளே போனால் எதாவது நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றது நம்ம மைண்டில் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆகிருக்கு. அதே ப்ரோக்ராமிங் தான் இப்போவும். நம்ம ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச இடத்துல இங்கேயே வந்து நம்ம வந்துட்டு ராஜாவாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகிறோம், அந்த இடத்துல நமக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலாம் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய வரும். ஸோ இந்த பயத்தினால தான் அந்த அன்சர்டனிட்டி வந்து பிடிக்கவே பிடிக்காது. அன்சர்டனிட்டி பற்றி யோசிக்கும் போதே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பீதி கலப்ப ஆரம்பிக்கும். அதனாலேயே அதை அவாய்ட் பண்ணிட்டு பேசாமல் நம்ம எங்கே இருக்கமோ அதே இடத்துல இருந்துட்டு போயிடுவோம். எதுக்கு நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறது உண்டு. அடுத்த விஷயம், ஏன் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம பிரெயின் வந்து எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கும்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் தான் அது ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நீங்கள் இன்னொரு விஷயத்தை சான்ஸ் எடுத்து போயிட்டு அதை பார்க்குறதுக்கு பதில் நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை ப்ரைம் வீடியோஸோ ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டு படத்தை போட்டு டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டைமை கடந்து போகும். உங்கள் பிரெயினுக்கு கிடைக்க வேண்டிய என்ஜாய்மெண்ட் வந்துட்டு கஷ்டப்படாமல் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான அந்த எண்ணமே வராது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்கள் மாட்டிக்கிட்டு வெளில வரவே முடியாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் ஜாபில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாஸ் ரொம்ப தொல்லையாக இருக்கும், வேலையும் ரொம்ப தொல்லையாக இருக்கும். எப்படா இந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு டெய்லி டென்ஷனோடு போய் அந்த ஜாபுக்கு போனாலுமே சரி, நமக்கு தெரிஞ்ச பேயே மேல், தெரியாத பேய் வேணான்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளில வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் செலிக்மன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொன்னார். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே லைட்டாக போய் நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வெளில போனாலே ஃபெயிலியர் தான் அப்படின்னு நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வாழ்க்கையை இதை வச்சுட்டே கடந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரோம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வெளியே போகணும்னு தோணாது. ஸோ ஒன்ஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளில போகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கரேஜ் வேணும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போனால் என்ன வேலை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். இந்த வேலை நமக்காக பிறந்து ஒன்றும் வந்தது ஒன்றும் கிடையாது. நம்மளால் சூஸ் பண்ணி போய் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் இன்னொரு வேலை நம்ம கிடைக்க தான் போகுது, அந்த வேலை நம்ம செய்ய தான் போகிறோம். ஆனால் நம்ம அந்த சான்ஸ் எடுத்து நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நமக்கு ஒரு கரேஜ் வேணும். அந்த கரேஜ் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல. அடுத்து ரெசிலியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தால் மட்டும்தான் இந்த சான்ஸ் எடுக்க முடியும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உடச்சி வெளில வர முடியும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர முடியும். லோவர் கிளாஸாக இருந்தீங்கன்னா லோவர்லேருந்து மிடில் போக முடியும், மிடில்லேருந்து அப்பர் கிளாஸ் ஆக முடியும். இல்லைன்னா அதே இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது தான்.